ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான சுண்டல் கொத்தவரங்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சுண்டல் கொத்தவரங்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டலை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். சுண்டலை ஊற வைக்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 மணி நேரம் போல் சுண்டலை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் போல் ஆகிருச்சு. சுண்டல் நல்லாவே ஊறிடுச்சு. சுண்டல் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஹாட் பாக்ஸில் நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியை சேர்த்துட்டு அதில் சுண்டலையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே சுண்டல் நல்லா ஊறி வந்துடும். இப்போ நாம் இந்த சுண்டலை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் சுண்டலை சேர்த்துட்டு சுண்டல் வேகிறதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் நல்லா மூடி போட்டுட்டு 4 விசில் வந்ததும் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் நல்லாவே வெந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட துருவின தேங்காய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வரும்போதே இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரம் எதுவும் இருக்காது. சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை எண்ணெயில் வதக்கிக்கலாம். மசாலா கரைஞ்சிடக்கூடாது. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டலை அதோட தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். தண்ணியில் எல்லா சத்துக்களுமே இருக்கும், அதனால் தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் போல் கொத்தவரங்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
கொத்தவரங்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்தளவுக்கு கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்ததும் இது கூட ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நாம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட நாம் ஏற்கனவே வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிச்சா போதும். இப்போ நாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. நல்லாவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சுண்டல் கொத்தவரங்காய் புளிக்குழம்ப நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.